தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் தீ விபத்து. அலுவலகத்தில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக மீட்பு. ஈரோட்டிலிருந்து சேலம் சென்ற அரசு பேருந்தின் ஓட்டுநர் திடீரென மயங்கியதால் விபத்து. சென்டர் மீடியனில் மோதி பேருந்து நின்றதால் உயிர் தப்பிய பயணிகள். சென்னையில் யூடியூபர் பிலிக்ஸ் வீட்டில் திருச்சியைச் சேர்ந்த காவலர்கள் நடத்திய 6 மணி நேர சோதனையில் 2 லேப்டாப் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். லிப்டில் சிக்கிக்கொண்ட 7 காவலர்கள் பத்திரமாக மீட்பு. மக்களவைத் தேர்தல் பரப்புரையில் வெறுப்புணர்வை வெளிப்படுத்தும் வகையில் பேசியதாக புகார். பிரதமர் மோடி தேர்தலில் போட்டியிட 6 ஆண்டுகள் தடை கோரிய மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியும் சேர்க்கப்படும். மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் தர எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தகவல். பெண்களுக்கு எதிராக சர்ச்சை கருத்து பதிவிட்ட விவகாரத்தில் ஹெச் ராஜாவின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. படித்த ஒருவர் இதுபோல பதிவிடலாமா என்று கேள்வி கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழக்கை ரத்து செய்ய மறுத்துவிட்டனர். உரிய அனுமதியின்றி வாகனங்களில் சிஎன்ஜி, எல்பிஜி எரிவாயு சிலிண்டர்களை மாற்றக்கூடாது. தீ விபத்துகளை தடுக்க தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு ஆணையரகம் அறிவுறுத்தல். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இன்று முதல் 5 நாட்களுக்கு ரயில் சேவையில் மாற்றம். நள்ளிரவு 12:10 மணி முதல் காலை 4:30 மணி வரை நடக்கும் தொழில்நுட்ப பணியால் இரவு மற்றும் அதிகாலையில் சில ரயில்கள் ரத்து என்று அறிவிப்பு. ஆசிரியர் இடமாறுதல் கலந்தாய்விற்கு வரும் 17ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. இதுவரை 7615 பேர் விண்ணப்பிப்பதாக தகவல். அனில் கபூர், அமிதாப் பச்சன் பாணியில் பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷெரீப் நீதிமன்றத்தில் வழக்கு. தனது செல்ல பெயர், புகைப்படம், குரலை அனுமதியின்றி பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி இறந்த வழக்கில் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான பள்ளி நிர்வாகிகள். வயிற்றில் அடித்துக் கொண்டு கதறி எழுத ஸ்ரீமதியின் தாயார். கன்னியாகுமரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நெல்லை, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் 18ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தை சூழ்ந்த மழைநீர். நெல்லை, திருவாரூர், காஞ்சிபுரம், சிவகங்கை, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடரும் மழை. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி வேட்புமனு தாக்கல். கங்கை நதி மற்றும் காலபைரவர் கோவிலில் வழிபாடு.
ஆந்திராவில் செல்போன் பேசிக்கொண்டே வாக்களித்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ஸ்ரீனிவாஸ் வைரலாகும் சர்ச்சைக்குரிய வீடியோ. இமாச்சல பிரதேசத்தின் பாரம்பரிய தொப்பியை அணிந்து மண்டி மக்களவைத் தொகுதியில் நடிகை கங்கனா ரணாவத் வேட்புமனு தாக்கல். சினிமாவில் ஜொலித்தது போல அரசியலும் வெல்வேன் என்று நம்புவதாக பேட்டி. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க மாநில சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு ஒப்புதல். ஏற்கனவே கட்டுமான பணிகள் தொடங்கிவிட்ட நிலையில் விரைவில் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படும் என்று தகவல். விடுதலை புலிகள் மீதான தடை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. ஈழம் என்ற கொள்கையை கைவிடாததை காரணம் காட்டி மத்திய அரசு முடிவு. காவிரி டெல்டா பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் நீர் திறக்கப்படுமா? 90 அடி நீர் தேவைப்படும் நிலையில் 50 அடிக்கே நீர் இருப்பதால் வாய்ப்பு குறைவு. திருச்செந்தூர் கோவிலுக்கு கணவருடன் சென்ற நடிகை நயன்தாரா சுப்பிரமணிய சுவாமி, சண்முகர் மற்றும் பரிவார தீபங்களை வழிபட்டார். முதல் முறையாக ஆக்ராவில் மருத்துவ உதவி பெட்டகத்தை விமானத்திலிருந்து வீசி சோதனை. ஆபத்தான இடங்களில் சிகிச்சை தேவைப்படுவோருக்கு உதவும் வகையில் சோதித்து பார்த்த விமானப்படை. பெண்கள் குறித்து கொச்சையான கருத்து தெரிவித்த வழக்கை ரத்து செய்யக் கோரி பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 2018ஆம் ஆண்டு சமூக வலைதளத்தில் பெண்கள் குறித்து கொச்சையான கருத்து தெரிவித்த புகாரில் தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்யக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஹெச் ராஜா முறையிட்டார். ஆனால் வழக்கை ரத்து செய்ய நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. இதனையடுத்து வழக்கை ரத்து செய்யக் கோரி உச்சநீதிமன்றத்தில் ஹெச் ராஜா மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தன்னுடைய பதவியில் எந்த ஒரு பெண்ணையும் கொச்சைப்படுத்தவில்லை என்று ஹெச் ராஜா தரப்பு வாதிட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள், நன்கு படித்த ஒருவர் இதுபோல பதவியிடலாமா என்றும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், அரசியல்வாதிகள் பொறுப்போடும் முன்னெச்சரிக்கையோடும் செயல்பட வேண்டும் என்று கூறி அவரின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர்.